ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்மைகளின் நாயகனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அன்பின் தகப்பனே, உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். சத்திய ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, மறை பொருட்களை எங்களுக்கு எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றியப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய, அதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறீர். எங்களுடைய பலவீனங்கள், கேள்விகள், வாஞ்சைகள், ஏக்கங்கள், பாரங்கள், சூழ்நிலைகள் எங்களை காட்டிலும் நன்றாக அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை தாரும். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இன்றைக்கு நாம தியானிக்க போகின்ற சத்தியம், கிருபை நாம் எல்லோரும் அறிந்த ஒரு காரியம். தகுதியே இல்லாத நமக்கு நாம எந்த செயல்களையும் செய்யாமல் இலவசமாக தேவன் அவரது மன்னிப்பையும் இரக்கத்தையும் வாழ்வையும் உறவையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். இதற்கு நாம் எந்த விதத்திலும் தகுதி கிடையாது. நான் இதை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் அது முழுவதும் இலவசம். பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கட்டுகளிலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, இருளின் அதிகாரம் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை, மன்னிப்பு, நித்திய மன்னிப்பு, ரட்சிப்பு, நித்திய ரட்சிப்பு, உறவு, நித்தியமான உறவு, எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய வாழ்வு, பரிபூர்ணமான வாழ்வு. இது நாம் கிருபையை குறித்து அறிந்த சத்தியம். கிருபை எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், அதை அறிந்து கொள்வதற்கு மாத்திரமல்ல, அந்த கிருபையில் நடப்பதற்கும் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கு கிருபையாக சிலுவையில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கொடுக்கப்பட்ட இந்த விடுதலை, வாழ்வு, மீட்பு, சுதந்திரம், உரிமை, இதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனா அதை நாம் அனுபவமாக பெற்றிருக்கிறோமா? என்னுடைய கேள்வி அதுதான். சிலுவையில் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு நீங்க என்ன தயக்கத்தோடு இருக்கிறீங்களோ, என்ன கவலையோடு இருக்கிறீங்களோ, என்ன தேவையோடு இருக்கிறீங்களோ, என்ன பிரச்சனைகளோடு இருக்கிறீங்களோ, இதில் விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உலகம் முடியாது என்று சொல்லி இருக்கலாம், மருத்துவர்கள் கைவிட்டிருக்கலாம், உங்களுடைய சூழ்நிலை முடியாததாக இருக்கலாம், மனிதர் கைவிட்டிருக்கலாம். ஆனால் தேவன் என்ன செய்யல? கைவிடல. அவருடைய கிருபை உங்களை விட்டு விலகவில்லை. அது ஒரு நாளும் உங்களை விட்டு என்ன செய்யாது? விலகாது. ஏனென்றால் அது நம்முடைய செயல்களின் படி கொடுக்கப்பட்டது இல்லை. அவருடைய இயல்பின்படி, அவருடைய விருப்பத்தின்படி, அவருடைய வல்லமையின்படி, அவருடைய அன்பின்படி நமக்கு அது என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கிருபையை உண்மையிலேயே சொல்ல வேண்டுமென்றால் நாம் தவறாக புரிந்திருக்கிறோம். அவர் கொடுத்திருக்கின்ற விடுதலை, மீட்பு, வாழ்வு, இரக்கம், மன்னிப்பு, சுதந்திரம், ஆசீர்வாதம், இதையெல்லாம் நாம் அறிய ஆசைப்படுகிறோம். ஆனால் அந்த கிருபையில் நடக்க ஆசைப்படுகிறோமா? அந்த கிருபையில் நடக்கிறதுனா என்ன? இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற சத்தியம் அதுதான். அவர் கிருபையை அறிய மாத்திரம் கொடுக்கல, நம்முடைய அனுபவமாக மாற கொடுத்திருக்கிறார். அந்த கிருபையில் வாழ அவர் என்ன செய்திருக்கிறார்? வல்லமை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம்
தீத்து 2:11-12. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி. அடுத்த வசனம். நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாக்குதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி. இந்த கிருபை எனக்கு கிடைக்குமா என்று நாம கேட்டுக்கொண்டிருந்தால் எல்லா மனுஷருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இது கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் உண்டான கிருபை அல்ல. அவர் எல்லாருக்கும் தகப்பன், எல்லாரையும் அவர் படைத்தவர், எல்லாருக்கும் கர்த்தாதி கர்த்தர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபை இனிமேல் இறங்கி வரும்னு என்ன செய்யல, சொல்லப்படல, பிரசன்னமாகி வெளிப்பட்டது, கொடுக்கப்பட்டாயிற்று. தேவன் அந்த கிருபையை சிலுவையில் என்ன செஞ்சிட்டாரு, கொடுத்து விட்டார். இயேசு கிறிஸ்து அதை சிலுவையில் விடுவித்திருக்கிறார், வெளியாக்கி இருக்கிறார். அதற்கு என்ன என்ன தடைகள் இருந்ததோ, நாம் என்ன செலுத்த வேண்டுமோ அந்த விலை கிரயத்தை நமது சார்பில் அவர் செலுத்தி அந்த கிருபையை திறந்து விட்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த கிருபை எதற்கு பிரசன்னமாகி இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அடுத்த வசனம். நாம் அவ பக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி. நம்ம சொல்றோம் இல்லையா, நான் விசுவாசிக்கணும்னு நினைக்கிறேன், என்னால விசுவாசிக்க முடியல. இதுல பக்தி என்று சொல்லப்படுவது நம்முடைய செயல்களை அல்ல. விசுவாசிகளால், கிறிஸ்தவர்களால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு காரியம். தேவ பக்தி என்பது நம்ம பரிசேயர்களை போல எதுல செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், செயல்கள்ல. நாம் இருதயத்தில் எதை நம்புகிறோமோ அதன் அடிப்படையில் அந்த செயல் என்ன செய்யும், வெளிப்படும். நான் அவரை விரும்புவதால் நான் வேதம் வாசிக்கிறேன், அவரை நான் நேசிக்கிறதினால் அவருக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன். இருதயத்தின் விருப்பத்தின் அடிப்படையில் அது என்ன செய்யணும், வெளிப்படணும். இந்த செயலை தான் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அதுதான் பரிசேயர் ஆயக்காரர் விஷயத்துல உள்ளது. பரிசேயர் செஞ்ச செயல் சரியா தவறா? நல்ல செயல்கள். அது எல்லாமே நம்ம செய்யக்கூடிய செயல்கள். வேதம் வாசிப்பதோ, தசமபாகம் கொடுப்பதோ, உபவாசம் இருப்பதோ, பாவ செயல்களுக்கு கண்டு ஒதுங்குவதோ, இது எல்லாமே தேவையான ஒரு செயல். ஆனால் யாரை அவர் ஏற்றுக்கொண்டார்? பரிசேயனையா ஆயக்காரனையா? ஏன் ஏற்றுக்கொள்ளல? அவர் அங்கு இருதயத்தை பார்க்கிறார். இன்றைக்கு நாம் தேவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி அநேக செயல்கள்ல தேடிக்கிட்டு இருக்கிறோம். நாம் பாவிகளாக இருக்கும் பொழுதே அவர் நமக்காக மரித்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு அவர் செயல்களை அல்ல, நமது இருதயத்தை அவர் என்ன செய்யறாரா, பார்க்கிறார். அவருடைய உறவுக்குள்ள என்னால போக முடியல, என்னால பக்தியா வாழ முடியல, என்னால விசுவாசிக்க முடியல என்று சொல்வீர்கள். ஆனால் நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகள், நான் இந்த செயலை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா என்ன செஞ்சிடறேன், செய்து விடுகிறேன். அதிகம் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா என்ன செஞ்சிடறேன், பேசி விடுகிறேன். யூடியூப்ல ஒரு காரியத்தை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா என்ன செஞ்சிடறேன், பார்த்து விடுகிறேன். இதெல்லாம் லௌகீக இச்சைகள். இந்த கிருபையானது அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுக்கிறதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குதாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படி என்றால் தேவன் எதை விரும்புகிறார்? கிருபை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. கிருபை என்பது நான் எதையும் செய்ய வேண்டாம் என்பது அல்ல. கிருபை என்றால் கீழ்ப்படிதல் தேவையில்லை என்ற நோக்கத்துல இருக்கு.
ஆனா உண்மை அது கிடையாது. வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், சத்தியம் என்ன சொல்லுகிறது என்றால், கிருபை இலவசம், முழுக்க முழுக்க இலவசம். ஆனால் அந்த கிருபையை திறக்கக்கூடிய வழி கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கிருபை முழுக்க முழுக்க இலவசம். ஆனால் அந்த கிருபை வெளிப்படக்கூடிய வழி எதுல வெளிப்படுதா? கீழ்ப்படிதல். உங்களுக்கு இது புரியாம இருக்கலாம். கிருபை இலவசம், ஆனா அதை நான் வெளிப்படுவதற்கு, அதை நான் அனுபவிக்கிறதுக்கு நான் செயல்களை செய்ய வேண்டும் என்றால் அது எப்படி இலவசம் என்று நாம நினைக்கிறோம். இந்த கீழ்ப்படிதல் அப்படின்னா என்ன தெரியுமா? ஒரு பெரிய டேங்க், தொட்டியில தண்ணீர் நிரம்பி இருக்கு. டேப்பை நம்ம திறக்கிறோம். இந்த தொட்டியில தண்ணீர் நிரம்பி இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது? கிருபை. அந்த டேப்பை திறக்கிறதுக்கு பேர் என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன் கீழ்ப்படிதல் முக்கியம் என்றால், உங்களுக்கு இன்னொரு உதாரணம் கூட நான் சொல்லலாம். கரண்ட், மின்சாரம் இலவசமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்ம தயாரிக்கல, அதுக்கு நம்ம ஒரு விலை செலுத்துறோம், அது வேற. அது நம்மளோட இடத்துல இருக்குது, மின்சாரம் இருக்கு. அது நம்மளோட இடத்துல இருக்கிறது என்பதற்காக நாம பெற்றுக்கொள்றோமா? அந்த ஸ்விட்சை ஆன் பண்ணா பெற்றுக்கொள்றோமா? ஸ்விட்சை ஆன் பண்ணாதான் என்ன செய்யறோம்? பெற்றுக்கொள்றோம். கீழ்ப்படிதல் என்பது அதுதான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கிருபை முழுவதும் இலவசம். ஆனால் அந்த கிருபையில் கொடுக்கப்பட்ட ஜீவன், இயேசு கிறிஸ்து சொல்கிறார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானோ ஜீவனை கொடுக்க வந்தேன், அது பரிபூரணப்பட வந்தேன். இந்த பரிபூரணம் என்பது தேவனுடைய ஜீவன். இந்த தேவனுடைய ஜீவனை அவர் சிலுவையில் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அது ஏற்கனவே நமக்குள்ளதான் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. சத்தியம் அதுதான். ஆனா கீழ்ப்படியும் போது அங்கு உள்ளே உள்ள கிருபை, உள்ளே உள்ள ஜீவன் ஆறாக பாய்ந்து வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது உணர்வுகளின் அடிப்படையில் அல்ல, நாம் எடுக்கக்கூடிய தீர்மானத்தின் அடிப்படையில். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த கீழ்ப்படிதல் என்பது அந்த தயவை நான் பெற்றுக்கொள்றதுக்காக இல்லை. நான் மறுபடியும் சொல்றேன், அந்த தயவை பெற்றுக்கொள்றதுக்காக இல்லை, அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்றதுக்காக இல்லை, அவருடைய உறவை சம்பாதிக்கிறதற்காக இல்லை, நான் சுகத்தை பெற்றுக்கொள்வதற்காக இல்லை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக இல்லை. ஏற்கனவே கொடுக்கப்பட்ட கிருபையை அனுபவிக்க, வெளிப்படுத்த திறக்கும் ஒரு கதவு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் எப்படி இந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதற்கு தடையாக இருந்த எல்லாவற்றிற்கும் ஒரு விலை கிரயத்தை செலுத்தி, நம்மால செலுத்த முடியாத ஒரு விலை கிரயத்தை செலுத்தி அந்த மீட்பை அவர் என்ன செய்திருக்கிறார்? உண்டு பண்ணி இருக்கிறார். நாம ஜெபத்தின் மூலமாக இந்த மீட்பை என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. உபவாசத்தின் மூலமாக இந்த மீட்பை என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. நம்ம இன்னும் என்ன நல்ல செயல்கள் செஞ்சாலும், எவ்வளவு நல்ல செயல்கள்ல நம்ம நின்று கொண்டிருந்தாலும், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை விசுவாசிக்காமல் அந்த ரட்சிப்பை என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. அது கிருபையாக கொடுக்கப்பட்டாயிற்று. ஆனா அந்த கிருபையின் அனுபவம் வெளிப்படணும்னா அங்கு கீழ்ப்படிதல் தேவை. ஒரு சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். நோவா, உலகம் முழுவதும் ஒரு ஆக்கினைக்குள்ளாக நின்று கொண்டிருக்கிறது. நோவாவுக்கோ தேவனுடைய கண்கள் என்ன கிடைச்சதா? கிருபை. அங்கு கிருபை கிடைத்ததினால் அவரும் அவருடைய குடும்பத்தினரும் மீட்கப்பட்டார்களா? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினால் அந்த விடுதலையை பார்த்தாங்களா? கீழ்ப்படிந்ததுனால. கிருபை அவர் கொடுத்துட்டாரு. ஆனா அங்கு தேவன் என்ன செயலை செய்ய சொன்னாரோ அதற்கு கீழ்ப்படுகிறார். ஒரு சத்தியம் என்னவென்றால், நோவா காலத்துல வரைக்கும் மழையே கிடையாது. அது வரைக்கும் மழை என்ன செய்யல? கிடையாது.
ஒரு இல்லாத ஒரு காரியத்தை கொண்டு உலகம் அழிக்கப்படும் என்று நோவா சொல்லும்போது எத்தனை பேர் நம்பி இருப்பாங்க? நான் கேட்கறது புரியுதா? எத்தனை பேர் நம்ப முடியும்? இல்லாத ஒரு காரியம் நடக்குன்னு ஒருத்தங்க சொல்றாங்க, நாம நம்புவோமா? நிச்சயமா நம்ப மாட்டோம். அங்க நோவா தன்னோட வீட்டுக்குள்ள வச்சு அந்த பேழையை அவர் என்ன செஞ்சிருக்க முடியாது? செஞ்சிருக்க முடியாது. ஒரு நாள்லையும் அவர் என்ன செஞ்சிருக்க முடியாது? செய்ய முடியாது. எத்தனையோ மாதங்கள் ஒரு பொது வெளியில ஒரு பெரிய இடத்துல வச்சுதான் அவர் அதை என்ன செஞ்சிருக்க முடியும்? கட்டி இருக்க முடியும். அங்க சுவிசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கு, நோவா சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் என்று என்ன செய்யப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் தேவனுடைய வார்த்தையை அவர் மக்களுக்கு அங்க என்ன செய்கிறார்? அறிவிக்கிறார். நோவா நீங்க என்ன செய்றீங்கன்னு எல்லாரும் என்ன செஞ்சிருப்பாங்க? கேட்டிருப்பாங்க. மழையினால் உலகம் அழிய போகிறது என்று தேவன் சொல்லி இருக்கிறார், என்னை பேழையை கட்ட சொல்லி இருக்கிறார், நான் கட்டி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும் போது அதை கேட்ட மனுஷன் அவர் என்ன சொல்லியிருப்பாங்க? பைத்தியக்காரன். இந்த கீழ்ப்படிதல் என்பது உலகத்தாரால் பைத்தியம் என்று சொல்லப்படுகின்ற நிலைமை. இந்த இடத்துல தீர்மானம் எடுக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? தைரியம் வேணும். அவங்க இனி என்ன நினைப்பாங்க? என்னைய ஏமாளி நினைக்க மாட்டாங்களா? என்ன பைத்தியம் நினைக்க மாட்டாங்களா? இந்த இடத்துல கீழ்ப்படிந்தால் என்னை ஒதுக்கி வைக்க மாட்டாங்களா? என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களே, அவர்களில் ஒருவராக என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களே. அப்படி நோவா நினைச்சிருந்தா அவரும் அவருடைய குடும்பமும் தப்பு வைக்கப்பட்டிருக்குமா? இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறாரு. அது உணர்ச்சியின் அடிப்படையில் இல்லை. எப்பவுமே நீங்க கிருபையை தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னா அந்த கிருபையில நடக்கிறதுக்கு அறியறதுக்கு இல்லை, அந்த கிருபையை அறிகிறதுக்கும் நீங்க என்ன செய்யணும்? தீர்மானம் எடுக்கணும். தீர்மானம் எடுத்து நேரம் கொடுத்து தடைகளை பார்க்காம நீங்க அது உள்ள போனாதான் அவரை என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். அது அறிகிறதுக்கு மாத்திரம் இல்லை, அதுல கீழ்ப்படுகிறதுக்கும் நீங்க என்ன செய்யணும்? தீர்மானம் எடுக்கணும். அந்த தீர்மானம் உலகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு தீர்மானம் தான். உலகம் அதை ஈஸியா என்ன செய்யாது? ஏற்றுக்கொள்ளாது. இன்னும் சொல்ல போனா உலகம் அதை கேலிக்குரியதாகவும் பைத்தியம் என்று சொல்லக்கூடியதாகவும் நம்மை ஒதுக்கி வைக்கக்கூடியதாகவும் என்ன செய்யும்? இருக்கும். ஆனா அந்த இடத்துல கீழ்ப்படியணும்னு சொல்லி நம்முடைய உணர்வுகளின் அடிப்படையில இல்ல, தீர்மானத்தின் அடிப்படையில. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தீர்மானத்தின் அடிப்படையில நாம கீழ்ப்படிய வேண்டும் என்று அவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் போது உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நோவா மாத்திரம் இல்ல, ஆபிரகாம் வாக்கு தத்தத்தினாலே பெற்றுக்கொண்ட பிள்ளை ஈசாக்கு பலியாக தேவன் கேட்கிறார். எவ்வளவுதான் பெரிய உறவாக இருக்கட்டுமே தேவனோடு, பிள்ளையை பலியாக கேட்டால் கொடுக்க முடியுமா? தேவனை, இதற்கு பதில் நீங்க என்னை கேட்டால் நான் என்ன செய்கிறேன்? தருகிறேன். என் பிள்ளையை என்ன செய்யாதீங்க, கேட்காதீங்க. நாமளா இருந்தா என்னதான் செய்வோம்? அப்படிதான் சொல்லுவோம் இல்லையா? இங்கு ஆபிரகாம் உணர்வுகளின் அடிப்படையில செயல்பட்டாரா? தீர்மானம் எடுத்து கீழ்ப்படிந்தாரா? அதனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட கிருபை அங்கு வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம கீழ்ப்படுகிறது கிருபைய விலை கொடுத்து வாங்குகிறது இல்லை. ஏற்கனவே கொடுக்கப்பட்ட கிருபை வெளிப்பட கதவை என்ன செய்து திறக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் கிருபை திறக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் கீழ்ப்படியாமை. அந்த தீர்மானம் எடுக்க நம்ம என்ன செய்யறோம்? தவறுகிறோம். இன்றைக்கு இந்த இடத்தை தான் நம்ம என்ன செய்ய போறோம்? தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த கீழ்ப்படிதல் நான் அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு கொடுக்கப்படுகின்ற விலையா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. நம்மால செய்ய முடியாது என்றுதான் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறார். நீ இதெல்லாம் செஞ்சாதான் உன்னை தேவன் ஏற்றுக்கொள்ளுவார். யாராவது சொன்னா என்ன செய்யாதீங்க? கேட்காதீங்க. இந்த செயலை நீ செஞ்சாதான் உனக்கு சுகம் கிடைக்கும்னு சொன்னாலும் நீங்க என்ன செய்யாதீங்க? கேட்க தேவையில்லை. இலவசமாக, முழுக்க முழுக்க இலவசமாக சிலுவையில் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கிறது.
ஆனா நம்முடைய கசப்பு, மன்னியாமை, நம்மிடம் உள்ள தேவையில்லாத பாவ அடிமைத்தனங்கள் தேவனை வைக்கக்கூடிய இடத்தில் உலகத்தையும் மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் பணத்தையும் வேலையையும் நம்முடைய வெற்றியையும் தேவனை வைக்கிற இடத்துல நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? வைத்து கொண்டிருக்கிறோம். இந்த தடைகள் தான் அந்த கிருபைய வெளிப்பட விடாம, நம்முடைய அனுபவத்துக்கு வர விடாம அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? தடுத்து கொண்டிருக்கிறது. பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், இவர்கள் என்னை என்ன நினைப்பார்களோ என்ற பயம், சரீரத்தை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம், ஒரு காரியத்தை பாதுகாப்பு என்று எண்ணி பற்றி பிடித்து வைத்திருக்கின்ற கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பயம். அந்த சீஷர்களை போல நடுக்கடல்ல புயல் அடிக்கும்போது படகு என்ன செய்து கொந்தளிக்கிறது, அலை பாய்கிறது, படகு முழுவதும் தண்ணீரால் நிரம்பி இருக்கிறது. சீஷர்கள் எதை பிடிச்சிருந்தாங்க தெரியுமா? படகை இருக்க என்ன செஞ்சிருந்தாங்க? பிடிச்சிருந்தாங்க. அந்த படகுன்னு கொஞ்ச நேரத்துல என்ன செய்ய போகுது? மூழ்க போகிறது. அங்க நடுக்கடல்ல இயேசு கிறிஸ்து நடந்து வருகிறார். சீஷர்கள் யாரை பிடிக்கணும்? படகை பிடிக்கணுமா? அவரை பிடிக்கணுமா? அவரை பார்க்கணும். அந்த ஓட்ட படகு அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? பாதுகாப்பே கொடுக்க முடியாத ஒரு படகு அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? தனக்கு பாதுகாப்பு என்று பிடித்து வைத்திருக்கிறார்கள். அதனாலதான் அவர் வா என்று சொல்லும் போது பேதுருவால மாத்திரம்தான் என்ன செய்ய முடிஞ்சது? நடந்து போக முடிந்தது. மற்ற சீஷர்களுக்கும் சேர்த்துதான் அவர் அதை சொல்லுகிறார். அவங்க கால் எடுத்து வச்சாலும் அவங்களால என்ன செஞ்சிருக்க முடியும்? நடக்க முடியும். அந்த பேதுருவும் அவருடைய கண்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கொண்டே இருக்கும் வரைக்கும் அவர் கடல் மேல என்ன செய்கிறார்? நடக்கிறார். இடிச்சித்தத்தையும் மின்னலையும் இப்படி கண்டு, அது அவர் கண்கள் இயேசு கிறிஸ்துவ விட்டுட்டு எதை பார்க்குது? இடிய பார்க்குது. இடி சத்தம் காதுல கேக்குமா கேட்காதா? கேட்கும். கேட்டா பார்ப்போமா பார்க்க மாட்டோமா? பார்ப்போம். இதெல்லாம் உலக உண்மை. ஆனா ஆவிக்குரிய விதி அது அல்ல. அவரை விட்டுட்டு பிரச்சனையை பார்த்தா என்ன செய்வோமா? உள்ளே அமிழ்ந்து போகையில், அமிழத் தொடங்குகையில். இப்போ உங்களுக்கு தெரியுதா ஏன் கிருபை நம்மளோட அனுபவமா மாறலன்னு சொல்லி? நம்முடைய கண்கள் அவரை பார்க்க சொல்லுகிறது. நம்முடைய கண்கள் யாரை பார்க்குது? இடியையும் புயலையும் மின்னலையும் குறைவையும் நோயையும் கசப்பையும் உலகத்தையும் மனிதர்களையும் அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? பார்த்து கொண்டிருக்கிறது. நீ என்னை மட்டும் பார் என்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிய நீங்க தீர்மானம் எடுக்கும் போது அவர் கொடுத்த கிருபை என்ன செய்யுது? வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆரம்பத்துல சொன்ன அதே உதாரணம். தொட்டி முழுவதும் தண்ணீர், டேப்பை திறந்தோம், நல்லிய திறந்தோன்னு சொன்னா தண்ணி வரல. காரணம் என்னவா இருக்கும்? உள்ள என்ன இருக்கும்? அடைப்பு இருக்கும். பாசி பிடிச்சிருக்கலாம், ஏதாவது ஒரு அடைப்பு இருக்கலாம். அந்த அடைப்பை எடுத்து விட்டால் அந்த நல்லியில என்ன வரும்? தண்ணீர் வரும். அது போல நீங்க தீர்மானம் மாத்திரம்தான் எடுக்கணும். அவருடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும் என்ற தீர்மானம். உங்களை கீழ்ப்படிய வைக்கிறது யாரு? அவர் தான். உங்க பலம் இல்லை. அந்த கிருபை அதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குதான். அது ஏற்கனவே என்ன செய்யப்பட்டாச்சு? கொடுக்கப்பட்டாச்சு. அவருடைய வல்லமை, அவருடைய வாழ்வு, அவருடைய விருப்பம், அவருடைய பரிசுத்தம், அவரது நீதி, அவரது பொறுமை, நீடிய பொறுமை எல்லாமே அந்த கிருபைக்குள்ள என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கீழ்ப்படிதல் என்பது அவர் இலவசமாக கொடுத்ததை சம்பாதித்து தருகிற காரியம் அல்ல. அவர் இலவசமாய் கொடுத்ததை உங்கள் வாழ்வில் அனுபவமாக மாறவிடாமல் எது தடுக்கிறதோ அந்த தடைகளை அகற்றக்கூடிய ஒரு இடம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு சில உதாரணங்களை பார்க்க போறோம். ஒரு சிலருக்கு கேள்வி வரும், அப்படி என்றால் நான் சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் கீழ்ப்படிய வேண்டுமா என்று கேட்டால், இந்த கீழ்ப்படிதல் என்பது சிலுவையில இலவசமாக கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். நீங்க கீழ்ப்படிகிறதுனால தேவன் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. நீங்க பாவியா இருக்கும்போதே அவர் என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்து விட்டார்.
நீங்க அவரை அறியாம இருக்கும்போதே, இன்னும் சொல்ல போனா நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்து விட்டார். அவர் இந்த இடத்தில் நீ பிறரை மன்னிக்க வேண்டும் என்று உங்களுக்கு எதை உணர்த்துகிறாரோ அதை மன்னிக்க நீங்கள் தீர்மானம் எடுக்கும் பொழுது, நல்லா கவனிங்க, உங்க உணர்வுகள் அதை என்ன செய்யாது? சொல்லாது. ஏனென்றால் உங்க பக்கம் நியாயம் இருக்கலாம், உங்க பக்கம் நீதி இருக்கலாம், நீங்க அநியாயமாக துன்புறுத்தப்பட்டிருக்கலாம், அநியாயமாக துரோகம் உங்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கலாம். நீங்க தவறு செஞ்சிருக்கும் போது மற்றவர்களை மன்னியுங்கள் என்று வேதம் என்ன செய்யல? சொல்ல. அநியாயமாய் துன்புறுத்தப்படும் பொழுது அவர் மன்னின்னு சொன்னா நம்ம என்னதான் செய்யணும்? மன்னிக்க தீர்மானம் மட்டும்தான் எடுக்க சொல்றாரு, கீழ்ப்படிய மட்டும்தான் சொல்றாரு. நம்மளோட நீதி அங்க என்ன செய்யக்கூடாது? கொண்டு போக கூடாது. அவங்க இவ்வளவு சொல்லியிருக்கிறாங்களே, என்னோட கஷ்டம் உங்களுக்கு புரியாதா? இந்த இடத்த மன்னித்தால் இன்னும் என்னை சாதகமாக பயன்படுத்துவார்களே, இன்னும் என்னை ஏமாற்ற மாட்டாங்களா? இன்னும் என்னை அடிமையா பார்க்க மாட்டாங்களா? இவ்வளோ துரோகம் செஞ்சவங்களோட நான் எப்படி போய் நிற்க முடியும்? நீங்க போய் நிற்கிறது, கூட இருக்கிறது ரெண்டாவது. உங்க உள்ளத்துக்குள்ள ஒரு சிறை இருக்கு இல்லையா? எனக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்கிறது, நான் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன், அநியாயமாக இந்த இடத்துல என்னோட பெயர் கெட்டு போயிருக்கிறது, அநியாயமாக நான் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன், எனக்குரிய நீதி இங்கு கிடைக்கவில்லை என்று உங்களுடைய சிந்தனையில ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கா இல்லையா? ஓடுதா இல்லையா? அந்த படம் ஆஃப் ஆகணும்னு சொன்னா, அந்த படம் நிறுத்தப்படணும்னு சொன்னா, நீங்க படுத்த உடனே தூக்கம் வரணும் அப்படின்னு சொன்னா, சமாதானம் உங்க இருதயத்தையும் சிந்தனையையும் ஆளுகை செய்ய வேண்டும் என்றால், இலவசமாக கொடுக்கப்பட்ட சுகம் வெளிப்பட வேண்டும் என்றால், அவருடைய வார்த்தை சொல்லுது, கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல நாம பிறரை என்ன செய்யணுமா? மன்னிக்க வேண்டும். நீ மன்னிக்க வேண்டும் என்று ஆவியானவர் உங்களிடம் சொல்லும் பொழுது அதற்கு எஸ் என்று நீங்க என்ன செய்யணுமா? தீர்மானம் எடுத்தா போதும். உங்க வல்லமையில இல்லை, அதற்கான கிருபை உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. ரோமர் 5:5 வாசிக்கலாம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இனிமேதான் நான் உங்களோட ஆவிக்குள்ள என்னோட அன்பை நான் கொடுப்பேன்னு அவர் சொல்றாரா? இல்லை. எப்போ நீங்க ரட்சிப்பை பெற்று கொண்டீர்களோ அப்பொழுதே எதிரிகளாக நாம் இருக்கும்போது நம்மை மன்னித்த தேவ அன்பு, தம்மை சிலுவையில் அறைந்தவர்களையும் பிதாவே இவர்களுக்கு இதை மன்னியும் என்று சொன்ன தேவ அன்பு, அதே அன்பு, அதுல எடுத்து உங்களுக்கு கொஞ்சத்தை நான் தருகிறேன் அவர் என்ன செய்யல? சொல்லல. அதே அளவு, அதே அன்பு, அதே வல்லமை நிறைந்த அன்பு, எதிரிகளை மன்னித்த அன்பு. அவரை கைது செய்வதற்கு கெத்சமனே தோட்டத்துக்கு வருகிறார்கள். பேதுரு ஒரு முரட்டு பக்தர் தன்னுடைய வாளை எடுத்து பிரதான ஆசாரியரோட வேலைக்காரனுடைய காதை என்ன செய்கிறார்? வெட்டி விடுகிறார். தன்னை கைது செய்ய வந்திருக்கிறவருக்கு காது இல்லாமல் இருக்கிறார், அந்த காதை எடுத்தவர் என்ன செய்கிறார்? ஒட்ட வைக்கிறார். அதே அன்பு இன்றைக்கு நமக்குள்ள என்ன செய்யப்பட்டிருக்குதா? ஊற்றப்பட்டிருக்கிறது. உங்க உணர்வுகள் தீர்மானம் எடுக்க சொல்லாது, ஆனா நீங்க தீர்மானம் எடுத்து இந்த கிருபை வெளிப்படக்கூடிய கதவை திறக்க நான் ஆவியானவருக்கு என்ன செய்றேன்? ஒத்துழைக்கிறேன். இன்று நீங்கள் தீர்மானம் எடுக்கும் போது, கிறிஸ்துவுக்குள்ள நீங்க யார் என்பதை தெரிந்து கொள்ளும் போது, ஏன் பலத்துல இல்லை, உம்முடைய கிருபை இதுல என்ன பலப்படுத்தட்டும், இந்த தேவ அன்பை கொண்டு அவர்களை நான் மன்னிக்கிறேன், நேசிக்கிறேன் என்று நீங்கள் தீர்மானம் எடுத்து அவரது பலத்தை சார்ந்து கொள்ளும் பொழுது அந்த அன்பானது உங்க காயங்களை என்ன செய்யும்? ஆற்றும். உங்களுடைய வலி, உங்க வேதனை, உங்க அவமானங்கள் அங்க நான் ஸ்டாப்பா ஓடிக்கிட்டு இருக்கிற வீடியோ என்ன செஞ்சிடும்? ஸ்டாப் ஆயிரும். அந்த ஆறாத காயங்கள் ஆற ஆரம்பிக்கும். நீங்க ஒரு மனச்சிறையிலிருந்து என்ன செய்வீங்க? விடுவிக்கப்படுவீங்க. இந்த ப்ராசஸ்ல இருக்கும் போதே அங்க கிருபையின் கதவு என்ன செய்ய ஆரம்பிச்சிரும்? திறக்க ஆரம்பிச்சிரும். இதுல நம்ம பங்கு ஏதாவது இருக்குதா? இல்ல.
நம்முடைய உணர்வுகள் சொல்லாத இடத்துல நம்ம தீர்மானம் எடுத்து ஆவியானவருக்கு என்ன செய்யணும்? ஒத்துழைப்பு கொடுக்கணும். இது என் சுகத்தை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு இடம் இல்லை. ஏற்கனவே இலவசமாக கொடுக்கப்பட்ட கிருபையை நான் திறக்கிற கதவு உங்களுடைய தீர்மானம். அவர் சொல்றதுக்கு நான் கீழ்ப்படிய தீர்மானம் எடுக்க போறேனா, அதை நான் எதிர்த்து நிற்க போறேனா, இந்த சாய்ஸை அவர் உங்க கையில தான் அவர் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவாரே தவிர உங்களுக்கு பதில் அவர் தீர்மானம் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அதே போல இந்த பாவ பழக்கம் ஏதோ ஒரு பர்டிகுலர், நீங்க எந்த இடத்துல தவறுதலா நின்று கொண்டிருக்கிறீர்களோ அந்த இடத்த அவரிடத்தில் கொண்டு வர சொல்லுவார். அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலாம், அதை நீங்க என்ஜாய் பண்ணலாம். நம்ம நினைக்கிறோம் நாம அந்த பழக்கத்துல இருக்கிறோம், அதை பிடிச்சு வச்சிருக்கிறோம் நினைக்கிறோம். உண்மையிலே அதுதான் நம்மளை என்ன செஞ்சு வச்சிருக்கு? பிடிச்சு வச்சிருக்கு. அது எந்த காரியமா இருந்தாலும் சரிதான். நம்மளால எந்த காரியத்தை விட முடியலையோ அது நம்ம என்ன செஞ்சு வச்சிருக்கு? பிடித்து வைத்திருக்கிறது. அது பாவமே இல்லாமல் கூட இருக்கலாம். ஒரு காரியத்தை நம்மளால விட முடியலையா, அதை என்ன செஞ்சு வச்சிருக்கு? பிடிச்சு வச்சிருக்கு. அதை அவரிடத்துல ஒப்பு கொடுக்க சொல்வாரு. ஏன் அவர் அதை அவரிடம் கொண்டு வர சொல்லுகிறார்? ஏனென்றால் அது சாத்தானை நம்முடைய வாழ்க்கையில உள்ளே அனுமதிக்கின்ற ஒரு இடமாக இருக்கிறது. அந்த கிருபையை தடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. அதனால் அவரை விட்டு விலகி அவர் ஓட சொல்லல. நீ பாவத்துல விழுந்துட்டியா, அதெல்லாம் விட்டுட்டு தான் என்கிட்ட வரணும் அவர் என்ன செய்யல, சொல்லல. உன்னை எத்தனை முறை தான் நான் தூக்குகிறது, உன்னை தூக்கி தூக்கி எனக்கு போர் அடிச்சுட்டு இனிமே உன்னை தூக்க மாட்டேன்னு அவர் என்ன செய்ய மாட்டாரு, சொல்ல மாட்டார். எத்தனை முறை விழுந்தாலும் தூக்குவதற்கு கிருபை என்ன செஞ்சிருக்கு? காத்திருக்கிறது. ஏனென்றால் அவரது மன்னிப்பு நித்திய மன்னிப்பு. அவர் சொல்லுகின்ற காரியம், உன் குறைகளோடு நீ என்கிட்ட என்ன செய், வா, என்னை விட்டு விலகி என்ன செய்யாத, போகாத. குற்ற உணர்ச்சியில விலகி என்ன செய்யாத, போகாத. அந்த பாவ செயல்களோட நோக்கமே உங்களை குற்ற உணர்ச்சிக்குள்ள கொண்டு செல்கிறது, கிருபையை தடுக்கிறது, தேவனுடைய உறவுக்குள் செல்ல விடாமல் உங்களை விலகி கொண்டு சேர்ப்பது. இதுதான் அதோட நோக்கம். எப்பேற்பட்ட இடமா இருந்தாலும் இதை நான் விடணும்னு நினைக்கிறேன், என்னால முடியல, உங்க குரலுக்கு நான் கீழ்ப்படிய தீர்மானம் எடுக்கிறேன், உங்க கிருபை எனக்கு அந்த இடத்துல வேணும், அவரிடத்துல போகிறது. கிறிஸ்துவுக்குள்ள நீங்க யார் என்பதை அறிந்து கொள்றது. அப்படியே விழுந்தா கூட அவரிடத்துல ஒப்புரவாகி, பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான், இப்பொழுது பிழைத்திருக்கிறதோ நான் அல்ல, என் மூலமா யார் வாழ்ந்துகிட்டு இருக்கிறா? கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எப்படி பழைய மனுஷன் அவரோட சிலுவையில் அறையப்பட்டானோ, புதிய மனுஷன் அவரோட கூட எழுப்பப்பட்ட மனுஷன் அவருடைய சாயலை பெற்றிருக்கிறான். அது ஆதாம் கிட்ட இருந்து வந்த பாவ சாயல் அல்ல, தேவ வித்தினால் மறுபடியும் உண்டாக்கப்பட்ட புதிய ஜீவனை நாம் பெற்றிருக்கிறோம். பரிசுத்த வித்தினால் நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். நமக்குள் இருப்பது பாவ வித்து அல்ல, பரிசுத்த வித்து. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க பாவத்துல விழுகிறதுனால் அவர் உங்களை வெறுத்து புறந்தள்ளவில்லை, உங்களை அணைக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய ரத்தம் இல்லாமல், அவருடைய கிருபை இல்லாமல், அவருடைய பரிசுத்தம் இல்லாமல் உங்களால் உங்க சொந்த பலத்துல பாவத்துல இருந்து என்ன செய்ய முடியாது, வெளியே வரவே முடியாது. வேற ஒன்றும் வேண்டாம். உங்க வாயை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சு பாருங்க, அது கூட உங்களால என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. உங்க நாக்குக்கு கண்ட்ரோல் பண்றதும் அவருடைய வார்த்தை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது மாத்திரம் இல்லை, நீங்க இந்த சுகத்திலேயே பாருங்களேன். 10 குஷ்டரோகி, 10 குஷ்டரோகியையும் அவர் சுகமாக்குறாரு. அங்க அவர் சுகமாக்குன உடனே சுகத்தை அவங்க பெற்றுக்கொண்டாங்களா? அவங்க அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு செயல்படும் போது பெற்றுக்கொண்டாங்களா? வாசிக்கலாம், லூக்கா 17:14. அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். இதுல அந்த குஷ்டரோகிகள் ஒரு கேள்வி கேட்டிருக்கலாம். ஏசு கிறிஸ்து கிட்ட போய் சுகத்துக்காக போறாங்க. அவர் அங்க என்ன சொல்றாரு? அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள். ஏனென்றால் அவங்க ஊராரால ஒதுக்கி வைக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க சொஸ்தமாக்கப்பட்டார்கள் என்பதை பிரதான ஆசாரியர் பார்த்து அவர் அதை செக் பண்ணி தான் அவங்களை என்ன செய்து கொள்வார், ஏற்றுக்கொள்வார். அதற்குரிய பலி அதெல்லாம் செலுத்தி அப்படிதான் அந்த கூட்டத்துக்குள்ள அந்த மக்களோட மக்களாக அவர் என்ன செய்வார், ஏற்றுக்கொள்ளப்படுவார்.
அது அவர்களுடைய சட்டம். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை என்ன செய்யுங்க, காண்பியுங்கள் என்றார். அப்படி அவர் சொல்லும்போது அவங்க சுகம் பார்த்தாங்களா? அந்தபடி அவர்கள் போகையில் அவங்க என்ன செஞ்சாங்களா? அவங்க ஒரு கேள்வி கேட்கலாம்ல, ஆசாரியர்கள்ட்ட போய் எங்க குஷ்டரோகத்தையா காமிக்க சொல்றீங்க, எனக்கு சுகத்தை கொடுங்க, நான் போய் காண்பிக்கிறேன்னு சொல்லலாமா இல்லையா? ஒருத்தங்க நம்ம கிட்ட கேட்குறாங்க, ஒரு பலவீனத்தில் இருக்கிறோம், நானும் இதை கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன், இதை சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன், இன்னும் இந்த பலவீனம் என்ன செய்யலை, நீங்கள கொஞ்சம் பரவாயில்ல, இன்னும் முழுசா என்ன செய்யலை, நீங்கள. ஆனால் வார்த்தை என்ன சொல்லுது? அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். நம்ம சுகத்தை பார்த்தாதான் சுகத்தை பெற்றுக்கொண்டேன் என்று நம்புவோம் என்று நிற்கிறோம். ஆனால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போதுதான் அந்த சுகம் என்ன செய்தா வெளிப்படுகிறது. அவர்கள் போகையில் சுகம் பெற்றார்கள். அந்த கண் தெரியாத ஒரு மனுஷன், நீ போய் சீலோவாம் குளத்துல கழுவுன்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அங்க கழுவுன பிறகு சுகம் கிடைச்சுதா? அவர் சொல்லும் போது சுகம் கிடைச்சுதா? கழுவும் போதுதான். அந்த தண்ணியில ஸ்பெஷலா, எதுல ஸ்பெஷல்? எப்படி ஒரு சுகத்தை பெற்றுக்கொண்டார்? கீழ்ப்படிதல். அது அவரது விசுவாசத்தை காண்பிக்கிறது. அந்த விசுவாசம் அந்த கிருபையை அங்க என்ன செய்து திறக்கிறது. நாகமான் எலிசா தீர்க்கதரிசி மேல கோபத்துல கிளம்பி போகிறார். இனி வெளியில வந்து அவர் தொட்டு என்ன செய்யல, சுகமாக்கல. நான் எவ்வளோ பெரிய சேனாதிபதி, எவ்வளோ பெரிய வெற்றிகளை பார்த்தவன், இந்த யோர்தான் நதியை விட சிறந்த நதிகள் என் தேசத்துல இருக்கு, என்ன ஒரு வேலைக்காரனை விட்டு பதில் தருகிறாரே. அவருடைய வேலைக்காரரில் ஒருவர், அவர் ஏதாவது ஒரு பெரிய செயலை சொன்னா செஞ்சிருப்பீங்களா இல்லையா? செஞ்சிருப்பீங்க. அவர் வேற என்ன சொன்னாரு? இந்த யோர்தான் நதியில் மூழ்கி எழுந்திருக்க சொல்லுகிறார். இதை செய்யறதில்ல என்ன கேட்டா அவருக்கு ஒரு தாழ்மையான இருதயம் இல்லையா? அந்த வேலைக்காரன் சொல்றதையும் அவர் என்ன செய்து கொள்ளுகிறார், கேட்டுக்கொள்ளுகிறார். ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, எத்தனை முறை? 6வது முறை அவர் நிறுத்தி இருந்தால் கூட அந்த சுகத்தை அவர் என்ன செஞ்சிருக்க முடியாது, பெற்றிருக்க முடியாது. யோர்தான் நதியில் விசேஷம் நினைக்கிறீங்களா? இல்லை, அந்த கீழ்ப்படிதல், அதுல விசுவாசம் என்ன செய்கிறது, வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதே போல பொருளாதார ஆசீர்வாதம். இந்த பொருளாதார ஆசீர்வாதம் என்ன கீழ்ப்படிதலை கேட்கிறது என்றால், முதல்ல தேவனுக்கு அது முதலிடம் கொடுக்க சொல்லுகிறது. நாம எதற்கு முதலிடம் கொடுக்கிறோம்? நம்முடைய வேலைக்கா, நம்முடைய உழைப்புக்கா, நம்முடைய காரியங்களுக்கா? எதுக்கு முதலிடம் கொடுக்கிறோம்? தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும் போது அங்கு எல்லாமே இயல்பா என்ன செய்தா கொடுக்கப்படுகிறது. நம்ம சம்பாத்தியத்துல முதல் பகுதியை எடுத்து யாருக்கு கொடுக்கணுமா? அவருக்கு கொடுக்க சொல்றாரு. சாரிபாத் விதவை, அடுத்த வேளை சாப்பாடு இல்லை, இறந்து போறதுக்கு முன்னாடி இருக்கிற மாவை அடையா சுட்டு சாப்பிடணும்னு என்ன செய்யறாங்க, போறாங்க. எங்க தீர்க்கதரிசி போய் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதுல முதல் அடைய ஏங்கிட்ட தான் கேட்கிறாரு. அந்தம்மா சொல்லியிருக்கலாம் இல்லையா, அடுத்து நாங்க சாகிறதுக்காக தயாராகிக்கிட்டு இருக்கிறோம், அந்த ஒருவேளை சாப்பாடை கூட நீங்க கேட்குறீங்களே, மனசாட்சி இருக்கான்னு நம்மளா இருந்தா என்ன செய்வோம், கேட்டுருவோம் இல்லையா? கீழ்படுறாங்க. அந்தம்மா எந்த பதிலையும் சொன்னதாக இல்லை. முதல் அடைய எடுத்து தேவனோட மனுஷனுக்கு கொடுக்குறாங்க. அந்த பஞ்ச காலம் முழுவதும் அந்த பெண்மணியும் அவரது மகனும் தீர்க்கதரிசியும் அவரோடு இருந்தவர்கள் அனைவருக்கும் அங்கு என்ன ஏற்படலையா, உணவு பற்றாக்குறை வரவில்லை. தினம் தினம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுதான் மல்கியா 3:10 சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கும் படிக்கு நீ முதல்ல என்கிட்ட என்ன செய், கொண்டு வா. வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உன்னை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனாலே நீ என்ன செய், சோதித்து பார். இதுல ரொம்ப முக்கியம் நம்மளுடைய இருதயம். அந்த ஏழை விதவை பெண் தன்னிடம் இருந்த 2 காசை போட்டாங்களாம். செல்வந்தன் ஏராளமானதை போட்டாராம். அதை பார்த்துக்கிட்டு இருந்த மக்கள் என்ன நினைப்பாங்க, இந்த செல்வந்தர் எவ்வளவு போட்டிருக்கிறாரு, அந்த விதவை பெண் போட்ட 2 காசு பெருசா எல்லாருக்கும் என்ன செய்யாது, தெரியாது. குவான்டிட்டி, அந்த அளவு தான் அதிகமா தெரியும். ஆனா அவர் எதை பார்த்தாரா, குவான்டிட்டி இல்லை, குவாலிட்டி, இருதயத்தை பார்த்தார். அந்த அம்மா தன்னோட ஜீவனத்துக்கு இருந்த எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாங்களா, போட்டாங்களா. செல்வந்தரோ தன்னிடம் இருந்ததுல கொஞ்சத்தை என்ன செய்கிறார். இதைதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன், தேவன் நமது செயல்களை அல்ல, அவர் எதை பார்க்கிறாரு, இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். அடுத்து நேர்மையா இருக்கிறதுக்கு எப்பொழுதுமே ஒரு ஆசீர்வாதம். இதெல்லாம் அந்த கிருபை திறக்கக்கூடிய வழி. ராயனுக்குரியத ராயனுக்கு கொடுக்கணும், இவ்வளோ கொடுக்கணுமா அப்படின்னு நினைச்சு நம்ம எத்தனை கணக்குனாலும் காமிக்கலாம். அது தேவனுக்கு பிரியமானது அல்ல. அவங்க என்னனாலும் செஞ்சுட்டு போறாங்க. வேதம் என்ன சொல்லுது? ராயனுக்குரியதை ராயனுக்கு கொடு, தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடு. அது உங்கள் கிருபையை திறக்கக்கூடிய வழி. நம்முடைய தொழில்ல ஈஸியா எளிதாக பணம் வருகிறதுன்னா ஷார்ட்கட்ல எத்தனையோ வழி இருக்குது. உடனே எனக்கு பணம் வேணும், லாபம் வேணும், என் தேவை சந்திக்கப்படணும், என்னனாலும் செய்யலாம் என்று வேதம் நமக்கு என்ன செய்யல? கற்றுக் கொடுக்கல. நேர்மையான வழி. உலகம் ஒன்று சொல்லலாம், இதுல இவ்வளவு வருமானம் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா கர்த்தருக்கு பிரியமானது இல்லை என்றால், வேண்டாம் என்றால் அதற்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். உங்களுடைய கொஞ்சத்தை வர்த்திக்க பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார். அந்த ப்ரொவிஷன், அந்த பலன்களை கொடுக்கிறதுக்கு அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? போதுமானவராக இருக்கிறார். வேதம் சொல்லுது, கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. அதே போல அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, கடன் வாங்குறது பாவம்னு சொல்லி வேதம் சொல்லுது. கடன் வாங்குறவங்க கடன் கொடுத்துருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்காங்களா? அடிமையா இருக்கிறாங்களா? எல்லா கடனும் பாவம் இல்லை, ஆனா அதுல ஒரு கிரைட்டீரியா இருக்கு. நம்முடைய பிரஸ்டீஜை பாதுகாக்க என்ன செய்யக்கூடாது? கடன் வாங்கக்கூடாது. இருக்கதை வச்சு மன ரம்மியமா வாழக்கூடிய இருதயத்தை அவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். நான் இது இல்லைன்னா அவங்க இனி என்ன நினைப்பாங்கிறதுக்காக நான் கடன் வாங்கி ஒரு பொருளை என்ன செய்யக்கூடாது? வாங்கக்கூடாது. வாங்கிவிட்டு அவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், எனக்கு பொருளாதார ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கன்ஃபெஷன் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏன் கன்ஃபெஷன் நடக்கல? அது தேவனுக்கு பிரியமான வழி அல்ல. அதுல கீழ்ப்படிய சொல்லுகிறார். அது மாத்திரம் இல்ல, அவங்கள மாதிரி இருக்கணும், இவங்கள மாதிரி இருக்கணும். இந்த கம்பேரிசன்ல நம்ம என்ன செய்யக்கூடாது? கடன் வாங்கக்கூடாது. நம்ம எப்படி கடன் வாங்கிக்கிட்டு இருக்கிறோம்? ஒரு அத்தியாவசிய தேவை, ஒரு இடம் முடியல, ஆவியானவர்கிட்ட அதை சார்ந்து நம்ம கேட்கறது தவறு கிடையாது. ஒரு உதவி கேட்கறதுல தவறு கிடையாது. என்ன நோக்கம்? இந்த இடத்துல கீழ்ப்படியும் போது அவருடைய ஆசீர்வாதம் வெளிப்படுகிற இடமாக அது என்ன செய்கிறது? இருக்கிறது. அடுத்து நீதிமொழிகள் 10:4 வாசிக்கலாம். சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். தேவன் எனக்கு எல்லாமே கொடுத்திருக்கிறார், அவர் எனக்கு செய்வார் என்று வேலை செய்யாம இருந்தா நமக்கு அந்த ஆசீர்வாதம் என்ன செய்யாது? கிடைக்காது. ஜெபம், நம்மளோட முயற்சி, விசுவாசம், அதுவும் நேர்மையா அவர் என்ன வழி சொல்றாரோ அதுக்கு கீழ்ப்படிய தீர்மானம் எடுத்து, உலகம் உங்களை எள்ளி நகையாடலாம், கேலியா சொல்லலாம், பிழைக்க தெரியாதவன்னு சொல்லலாம். இந்த காலத்துல இவ்வளவு நேர்மையா இருக்கிறீங்களே, நீங்க பிழைக்க மாட்டீங்கன்னு கூட என்ன செய்யலாம்? சொல்லலாம். அதுதான் நம்ம இப்ப பார்த்தோம். நோவாவாக இருக்கட்டும், அப்ரஹாமா இருக்கட்டும், நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கும் போது அது உலகத்தாரால கேலி செய்யப்படுகிற ஒரு இடமாக இருக்கும். ஆனா அது தேவன் செயல்படுகிற இடம், கிருபையின் வழி திறக்கின்ற ஒரு இடம். தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் என்று நான் ஒன்றுமே செய்யாமல் இருந்தால் தேவனால என்ன செய்ய முடியாது? ஆசீர்வதிக்க முடியாது. தம்மிடம் இருக்கிற கொஞ்சத்தை விசுவாசத்தோடு நம்ம செயல்பட அங்க அந்த ஆசீர்வாதம் என்ன செய்யும்? பெருகும். சோம்பல் கையால் வேலை செய்கிறவன் என்ன செய்வானா? ஏழையாவான். சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். தான் கை மேல இல்ல, அவர் மேல விசுவாசம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னும் அதிகமான காரியங்கள் வேதத்துல என்ன செய்யப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டிருக்கு. அந்த இடங்கள் உணர்த்தும் போது கீழ்ப்படிய நம்ம என்ன செய்யணும்? தீர்மானம் எடுக்கணும். இது நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு இல்லை, நாம் ஐஸ்வர்யவானாக மாறும்படி ஐஸ்வர்யவானான அவர் தரித்திரராக என்ன செஞ்சாரா? மாறினார். ஏனென்றால் நாம் தரித்திரத்துல இருக்கக்கூடாது என்பதற்காக. நம்மை சிலுவையில் ஐஸ்வர்யவானாக அவர் என்ன செஞ்சிட்டாரு? மாற்றி விட்டார். அந்த கதவை திறக்கிற ஒரு வழிதான் கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்த ஒரு காரியம், நம்மளுடைய பாதுகாப்பாக மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் உலகத்தையும் நம்முடைய சுய பலத்தையும் நம்ம பிடிச்சு வச்சிருக்கும் போதும் கிருபை என்ன செய்யாது? வெளிப்படாது. ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை மாத்திரம் நம்ம பார்க்கலாம். எரேமியா 38:1 முதல்.
இந்த நகரத்திலே தரித்திருக்கிறவன் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவான். கல்தேயரிடத்திற்கு புறப்பட்டு போகிறவனோ உயிரோடு இருப்பான். அவனுடைய பிராணன் அவனுக்கு கிடைத்த கொள்ளை உடைமையைப் போலிருக்கும். அவன் பிழைப்பான் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்றும், இந்த நகரம் பாபிலோன் ராஜாவினுடைய இராணுவத்தின் கையில் நிச்சயமாக ஒப்பு கொடுக்கப்படும். அவன் அதை பிடிப்பான் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்றும் எரேமியா எல்லா ஜனத்தோடும் சொல்லிக் கொண்டிருந்த வார்த்தைகளை மாத்தானின் குமாரனாகிய செபத்தியாவும் பஸ்கூரின் குமாரனாகிய கெதலியாவும் செலேமியாவின் குமாரனாகிய யூகாலும் மல்கியாவின் குமாரனாகிய பஸ்கூரும் கேட்டார்கள். அப்பொழுது பிரபுக்கள் ராஜாவை நோக்கி, இந்த மனுஷன் கொல்லப்பட உத்தரவாக வேண்டும். அதேனென்றால் இந்த நகரத்தில் மீதியாயிருக்கிற யுத்த மனுஷரிடத்திலும் மற்றுமுள்ள சகல ஜனங்களிடத்திலும் இவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறதினாலே அவர்களுடைய கைகளை தளர்ந்து போக பண்ணுகிறான். இவன் இந்த ஜனத்தின் சேமத்தை தேடாமல் அவர்கள் கேட்டையே தேடுகிறான் என்றார்கள். சிதேக்கியா ராஜா தேவனை விட்டு அந்த தேசம், அந்த ராஜா வழி விலகி போனதினால் அங்கு ஒரு தீர்ப்புக்கு தேவன் ஒப்பு கொடுக்கிறார். பாபிலோன் ராஜா அங்கு படையெடுத்து வருகிறார். அந்த முதல் வசனத்தை பாருங்க. இந்த நகரத்திலே தரித்திருக்கிறவன் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவான். கல்தேயரிடத்திற்கு புறப்பட்டு போகிறவனோ உயிரோடு இருப்பான். அவனுடைய பிராணன் அவனுக்கு கிடைத்த கொள்ளையுடைமை போல் இருக்கும். அவன் பிழைப்பான் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்றும். எரேமியா தீர்க்கதரிசி மூலம் ஒரு ப்ராஃபஸி, ஒரு தீர்க்க தரிசனம் போகுது. இந்த தேசத்துல நீ தங்கி இருந்தால் விளைவுகள் உண்டு. ஆனா நீ சரணடைஞ்சிட்டன்னு சொன்னா உனக்கு கிடைச்ச ஜீவன் உனக்கு கொள்ளையுடைமை போல இருக்கும். அப்படி என்றால் நீ சண்டை போடாத, அவங்க கிட்ட சரணடைன்னு சொல்றாரு. ஒரு ராஜா சண்டை போடாம சரணடைவாரா? அவரோட மனநிலைமை எப்படி இருக்கும்? அவரோட உள்ளத்துல என்ன மாதிரி கேள்விகள் வரும்? நான் சண்டையே போடாம சரணடைஞ்சா என்னோட மந்திரிகள் என்ன சொல்லுவாங்க? என்னோட மக்கள் இனி என்ன சொல்லுவாங்க? என் பிரஸ்டீஜ் என்னாகிறது? எனக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு, என் இமேஜ் என்னாகிறது? இன்றைக்கு அநேகர் தடுமாறுகின்ற இடம் இதுதான். இங்க தேவனோட வார்த்தை முக்கியமா, நம்மளோட இமேஜ் முக்கியமா? நான் கேட்கறது உங்களுக்கு புரியுதா? தேவனோட வார்த்தைங்க வெளிப்படுது. நீ அந்த ராஜா கிட்ட என்ன செய்? சரணடை. இந்த தேசத்துல நீ இருந்தன்னா நீ மாத்திரம் இல்ல, உன் குடும்பம், உன்னோட அரசவை, எருசலேம் தேவாலயம், ஜனங்கள், தேசம் முழுவதும் என்ன செய்யப்படும்? அழிந்து போகும். அங்க அடுத்த வசனம் பாருங்க. இது எரேமியாவோட வார்த்தை இல்ல. அந்த வார்த்தையில பாத்தீங்கன்னா கர்த்தர் உரைக்கிறார் என்று அங்க அவருடைய வார்த்தை போகுது. அதற்கு அவருடைய மந்திரிகள், அமைச்சர்கள்லாம் சொல்றாங்க, இவன் சொல்றத நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா யுத்தத்துல நம்ம என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாது. அங்க தேவன் யுத்தமே வேண்டாம் என்று என்ன செய்கிறார்? சொல்றாரு. இவங்கெல்லாம் சொல்றாங்க, இப்படி இவர் சொல்லி கொண்டிருந்தால் யுத்த மனுஷரும் தளர்ந்து போவாங்க, ஜனங்களும் தளர்ந்து போவாங்க. நம்மள தோற்று போறதுக்கு ஒரு வழியை இவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? சொல்லி கொண்டு இருக்கிறார். ஏனென்றால் அவங்களுடைய படை பெருசா இருக்கலாம், அவங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம். ஒரு ராஜான்னா ஒரு இராணுவம் அவங்களுக்கு என்ன செய்யும்? இருக்கும். சண்டையே போடாம சரணடைனா எப்படி சரணடைய முடியும்? இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியமா இல்லையா? நிச்சயம் என்ன செய்ய முடியாது? ஏற்றுக்கொள்ள முடியாது. இங்க என்ன நடக்குது பாருங்க. இந்த மனுஷனை கொலை செய்யணும், இவன் உயிரோடு இருந்தால் எல்லாரையும் தளர்ந்து போக பண்ணுவான்னு மந்திரிமாரெல்லாம் என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. ராஜாவுக்கு அவர் சொல்றது சரின்னு தெரியுது. ஆனா மனுஷங்களை எதிர்க்க அவர் என்ன செய்கிறார்? பயப்படுகிறார். உங்க கையில கொடுத்துட்டேன், நீங்க என்னன்னாலும் செய்யுங்கன்னு சொல்றாரு. உடனே இந்த மனுஷங்கள் எல்லாம் எரேமியாவை தூக்கி சேற்று குழியில தூக்கி போடுறாங்க. சேற்று குழி அப்படின்னா அமிழ்ந்து போய்கிட்டே இருக்கும். கொஞ்ச நேரத்துல என்ன செஞ்சிருவாங்க? இறந்து போயிடுவாங்க. ஆனா நல்லா இந்த அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. ராஜாவுக்கு அவர் சொல்றது உண்மைன்னு என்ன செய்யும்? தெரியும். இந்த இடத்துல இன்றைக்கு நம்ம அநேகர் நின்று கொண்டு இருக்கிறோம். நமக்கு உண்மை என்று தெரிந்தாலும் பிறரை எதிர்த்து சொல்ல கீழ்ப்படியாமல் என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? விளைவுகளை சந்திக்க தயாராகிறோம் நம்ம. அதனாலதான் கிருபையின் அனுபவம் என்ன செஞ்சிட்டு இருக்கு? தடைப்பட்டு கொண்டிருக்கிறது.
அங்க சேற்றுக்குழியில தூக்கி போட்டாச்சு. அந்த ஊழியக்காரர்ல ஒரு எத்தியோப்பிய ஊழியக்காரர் சொல்றாரு, இப்படியே விட்டா அவர் என்ன செஞ்சிருவாரு, இறந்து போயிடுவாரே. அதுக்கு ராஜா சொல்றாரு, நீ ஒரு 30 மனுஷனை கூட்டிட்டு போய் அவரை காப்பாத்து போ. அவங்க கேட்டதுக்கு அவர் என்ன செய்ய, குழியில தூக்கி போடு. இங்க இவர் அவர் செத்து போயிடுவாரேன்னு சொல்லும்போது அவரை நீ என்ன செஞ்சுக்கோ, காப்பாற்றிக்கொள். அவர் போய் ஒரு 30 பேரை கூட்டு போய் காப்பாற்றி வெளியே கொண்டு வர்றாரு. யாரும் இல்லாத நேரம் இந்த ராஜா கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர சொல்லி எரேமியாட்ட பேசுறாரு. யாரும் இல்லாத நேரம் தைரியமா வர்றதுக்கு என்ன இல்லை, பகல்ல எல்லாரும் முன்னாடி வர்றதுக்கு என்ன இல்லை, தைரியம் இல்லை. அதனாலதான் கிருபை இன்னைக்கு அநேகரோட வாழ்க்கையில என்ன செஞ்சிட்டு இருக்கு, தடைப்பட்டு இருக்கு. இவங்க என்ன நினைப்பாங்க, இந்த இடத்துல நின்னா என்ன நினைப்பாங்க, இதை பேசினா என்ன நினைப்பாங்க, இவங்களை விட்டா நான் என்ன ஆவேன், எனக்கு என்ன பாதுகாப்பு. ஒரு பாதுகாப்பா மனுஷனை என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம், பார்க்குறோம். சூழ்நிலைகளை பார்க்குறோம், படிப்பை பார்க்குறோம், பொருளாதாரத்தை பார்க்குறோம், அந்தஸ்தை பார்க்குறோம். ஒரு காரியத்தை விடுன்னு சொன்னா விடுறதுக்கு நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படியணும், தீர்மானம் எடுக்கணும். அது கேலிக்குரியதா இருக்கும். இந்த மக்கள் எல்லாம் அவர் சரணடைஞ்சா அவர் என்னதான் செய்வாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. தைரியம் இல்லாத ராஜான்னு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அவரோட இமேஜ் டேமேஜ் ஆக தான் செய்யும். ஆனா அங்க கிருபை என்ன செஞ்சிடும், திறந்துரும். கேலிக்குரிய விஷயத்தில் தான் கிருபை திறக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவமானமாக நினைக்கப்படுகிற விஷயத்துல தான் அது என்ன செய்து, கிருபை வெளிப்படுகிறது. அவர்கிட்ட போய் கேட்கிறாரு, கர்த்தர் உங்ககிட்ட என்ன சொல்றாருங்கிறத உண்மையா என்கிட்ட மறைக்காம சொல்லு. அதுக்கு எரேமியா சொல்வாரு, நான் சொன்னா என்னைய நீங்க என்ன செய்வீங்க, கொலை செஞ்சிருவீங்களே. இல்ல அப்படி செய்ய மாட்டேன், நீ சொல்லு அப்படிங்கிறாரு. அவர் மறுபடியும் சொல்றாரு, வாசிக்கலாம். எரேமியா 38 17 18. அப்பொழுது எரேமியா சிதேக்கியாவை நோக்கி, நீர் பாபிலோன் ராஜாவின் பிரபுக்கள் அண்டைக்கு புறப்பட்டு போவீரானால் உம்முடைய ஆத்துமா உயிரோடு இருக்கும். இந்த பட்டணம் அக்கினியினால் சுட்டரிக்கப்படுவதில்லை, நீரும் உம்முடைய குடும்பமும் உயிரோடு இருப்பீர்கள். நீர் பாபிலோன் ராஜாவின் பிரபுக்களிடத்திற்கு புறப்பட்டு போகாவிட்டால் அப்பொழுது இந்த நகரம் கல்தேயர் கையில் ஒப்பு கொடுக்கப்படும். அவர்கள் இதை அக்கினியால் சுட்டரிப்பார்கள். நீர் அவர்களுக்கு தப்பி போவதில்லை என்கிறதை இஸ்ரவேலின் தேவனும் சேனைகளின் தேவனுமாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இந்த இடத்துல நிறைய ரகசியங்கள் இருக்கு. ஒரு முக்கியமான ஒரு ரகசியம், நமக்கு தேவன் ஒரு இடத்துல கீழ்ப்படிய சொல்றாரு. ஒரு பழக்கத்தையோ, ஒரு உறவையோ, ஒரு மனிதனையோ, ஒரு காரியத்தையோ அவர் விட சொல்றாரு அப்படின்னா அந்த இடம் நமக்கு அவமானமா தோன்றலாம், பயமா தோன்றலாம். இதெல்லாம் விட்டா நான் என்ன பண்ணுவேன், எனக்கு என்ன பாதுகாப்பு. ஏனென்றால் அவங்க நமக்கு பாதுகாப்பா என்ன செஞ்சுட்டு இருக்கலாம். நம்ம நம்பிக்கை அவங்க மேல இருக்கலாம், அவங்க இல்லாம நான் இல்லையே இருக்கலாம். ஆனா அவர் விட சொன்னா நம்ம என்னதான் செய்யணும், விட்டுதான் ஆகணும். அங்க சிதேக்கியா ராஜா அந்த டிசிஷன் எடுக்க தயங்குகிறார். அவர் மாத்திரம் அல்ல, அவரது அரசவை, ஆலயம், மக்கள், தேசம் அங்கு விளைவை சந்திக்கிறது. இன்றைக்கு குடும்பமாக இருந்தாலும் நீங்க ஒருத்தங்க எடுக்கிற கீழ்ப்படியாமையினால குடும்பம் என்ன செஞ்சிட்டு இருக்கு, பாதிக்குது. சமுதாயம், ஒரு ஆவிக்குரிய தலைவர், ஒரு ஊழியத்தை நடத்துறவங்க தேவன் சொல்றத மனுஷனுக்கு பயந்து எடுக்க தயங்குவார் என்றால் ஊழியம் என்ன செய்யுது, பாதிக்கப்படுது. அது தொழிலா இருக்கலாம். இதுலலாம் அவ்வளோ ஆவிக்குரிய ரகசியங்கள் இருக்கு. இது நம்ம சம்பாதிக்கிற ஒரு இடம் இல்லை, கிருபைய வெளிப்படுத்துற ஒரு இடம். அது ஒரு தண்டனை தான். அந்த தண்டனைக்குள்ளேயும் தேவன் கிருபையை வைக்கிறார். அவங்க கீழ்ப்படியாமையில தான் அந்த தண்டனையில நிற்கிறாங்க. அதுலயும் கிருபை துரத்தி என்ன செய்கிறது, பின்னாடி போகுது. நீ பாபிலோன் கிட்ட போயிட்டனா நீ என்ன செய்ய மாட்ட, அழிய மாட்ட. அதுக்கு இந்த ராஜா கேட்கிறாரு, எரேமியா 38 19. அப்பொழுது சிதேக்கியா ராஜா எரேமியாவை நோக்கி, கல்தேயர் தங்களை சேர்ந்து போன யூதரின் கையிலே என்னை பரியாசம் பண்ண ஒப்பு கொடுப்பார்களோ என்று நான் ஐயப்படுகிறேன் என்றார். எதுக்கு பயப்படுறாரா? அங்க அவரோட குடும்பம், அவரோட அரசவை, ராஜாங்கம், எருசலேம், தேசம் ஒரு அழிவுல நின்று கொண்டு இருக்கு. அவர் எதுக்கு பயப்படுறாரா? என்ன பரியாசம் பண்ணுவாங்களே. அங்க கிருபையின் வழி எதுல அடைக்கப்படுது, கீழ்ப்படியாமை. அவருக்கு அது உண்மைன்னு தெரியாம இல்ல, அது உண்மை என்று அவர் என்ன செய்து கொள்கிறார், அறிஞ்சிருக்கிறாரு. அதுல கீழ்ப்படுகிறதுக்கு அவருக்கு இன்னும் என்ன வரல, மனசு வரல. அதுக்கும் அங்க தேவன் பதில் சொல்லுகிறார். அநேகர் தவறா புரிஞ்சிருக்கிறாங்க. புதிய உடன்படிக்கையில தான் கிருபை நினைக்கிறாங்க. இல்ல பழைய உடன்படிக்கையிலையும் கிருபை நிரம்பி வழிந்தது.
அங்க இவ்வளோ பெரிய கீழ்ப்படியாமையில நிற்கும் பொழுதும் அதுக்கு ஒரு பதில் சொல்றார் பாருங்க. எரேமியா 38 20வது வசனம். அதற்கு எரேமியா, உம்மை ஒப்புக்கொடார்கள், நான் உம்மிடத்தில் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிகொடும், அப்பொழுது உமக்கு நன்மையாயிருக்கும், உம்முடைய ஆத்துமா பிழைக்கும். அதற்கும் அங்க தேவனுடைய வார்த்தை என்ன செய்யுது? அந்த இடத்துலயும் சொல்றாரு, இல்லை இல்லை, உன்னை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, பரியாசம் செய்ய மாட்டாங்க. நீ நம்பி என்கிட்ட என்ன செய், வா. இன்றைக்கு நம்மளை பார்த்தோம் அவர் என்னதான் செய்கிறார். எதுக்கு அவர் ஒரு மனுஷனை, உலகத்தை, நீ பிடிச்சு வச்சிருக்கிற பாதுகாப்பை ஏன் விடுன்னு சொல்றார் தெரியுமா? ஏனென்றால் அது நமக்கு தேவனாக இருக்கிறது. தேவனோட இடத்தை அது என்ன செஞ்சு வச்சிருக்கு? பிடிச்சு வச்சிருக்கு. அவர் செயல்பட விடாமல் அது என்ன செஞ்சு வச்சிருக்கு? தடுத்து வைத்திருக்கிறது. கடைசி வரைக்கும் அங்க கிருபை இருந்தது அவருக்கு. ஆனா அவர் அந்த கிருபை என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல. கீழ்ப்படி அவர் தீர்மானம் எடுக்கவில்லை. அந்த விளைவுகள் அவர் என்ன செஞ்சார்? சந்தித்தார். இன்றைக்கு இந்த கிருபை எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அன்பாக, சமாதானம், சந்தோஷம், சுகம், விடுதலை, ஆசீர்வாதம், மீட்பு, மன்னிப்பு, இரக்கம், தயவு, அவருடைய வாழ்வு, அவருடைய சுதந்திரம், அவருடைய உறவு எல்லாமே கிருபையில இருக்கு. அதை திறக்கக்கூடிய கதவு யார் கையில இருக்கு தெரியுமா? நம்ம கையில. அவர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிய தீர்மானம் எடுப்பதில். அந்த தீர்மானம் உலகத்தாரால உங்களை பைத்தியம் என்று என்ன செய்யப்படும்? சொல்லப்படும், நிராகரிக்கப்படும், ஒதுக்கி வைக்கப்படும். உங்களோட பயத்தை, உங்க கவலைய, உங்க பிரச்சனையை அவர் விட சொல்றாரு. கசப்பை விட சொல்றாரு. பாவ பழக்கத்தை அப்படியே உன் குறையோட என்கிட்ட வான்னு சொல்றாரு. உன் பலத்துல மேற்கொண்டு வான்னு அவர் என்ன செய்யல? சொல்லல. எந்த இடத்துல நிற்கிறாயோ அப்படியே என்னிடம் வா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்கிட்ட என்ன செய்யுங்க? வாங்க. உன்னை நான் தூக்குகிறேன், நான் கழுவுகிறேன், நான் ஏந்துகிறேன், நான் சுமக்கிறேன், நான் தப்புவிக்கிறேன். நீ பிடிச்சிருக்கிற பழக்கத்தோடு என்கிட்ட என்ன செய்? வா. உன் கசப்போடு வா, உன் வலியோடு வா, உன் வேதனையோடு வா. நீ பிடிச்சு வச்சிருக்கிற மனுஷனை விட்டுட்டு வா. உன் பதவி மேல உள்ள நம்பிக்கையை விட்டுட்டு வா. உன் செல்வத்தின் மேல உள்ள நம்பிக்கையை விட்டுட்டு வா. அவரை நம்பி வான்னு சொல்றாரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது உங்க செயல்கள்ல கேட்கல. இது நியாயப்பிரமாணம் அல்ல, இது தீர்மானம் மாத்திரமே. இது அந்த கிருபையை நீங்கள் சம்பாதிக்கிற இடமல்ல, இலவசமாய் நீங்கள் பெற்றுக்கொண்டதை திறக்கக்கூடிய ஒரு வாசல், உங்கள் தடைகளை அகற்றக்கூடிய ஒரு இடம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். நன்றி தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையின் வழி கீழ்ப்படிதல் என்று இன்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். எந்த இடத்தில் நாங்கள் கிருபையை தடுத்து கொண்டிருக்கிறோமோ அந்த தடைகளை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்துகிறதற்காக நன்றி அப்பா. நாங்கள் சத்தியத்தை அறிகிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதில் செயல்படுகிறவர்களாகவும், நாங்கள் கிருபையை அறிகிறவர்களாக மாத்திரமல்ல, அந்த அனுபவத்தில் நடக்கிறவர்களாகவும் எங்களை நீங்க மாற்றுகிற தயவுக்காய் நன்றி அப்பா. எந்த இடத்துல அந்த கிருபை செயல்பட தடைகள் இருக்கிறதோ அந்த தடைகளை உணர்ந்து கொள்ளக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தாங்க. எங்களுடைய உணர்வுகளின் அடிப்படையில் அல்ல, தீர்மானத்தின் அடிப்படையில் கீழ்ப்படியக்கூடிய இருதயத்தை, கிருபையை எங்களுக்கு நீங்க கொடுக்கிறதற்காய் நன்றி அப்பா. அந்த ஒவ்வொரு தடைகளோடு உம்மிடத்தில் நாங்கள் வருகிறோம். பலவீனங்களோடு, பாவ அடிமைத்தனத்தோடு, கசப்புகளோடு, மன்னியாமையோடு, பலவீனத்தோடு உம்மிடத்தில் வருகிறோம் ராஜா. நாங்கள் எங்களுடைய பாதுகாப்பு எது என்று பிடித்து வைத்திருந்தோமோ அந்த சூழ்நிலைகளை, அந்த உறவுகளை, மனிதர்களை, எங்களுடைய ஆஸ்திகளை, உலகத்தை விட்டுவிட எங்களுக்கு நீங்க தீர்மானம் எடுக்க கிருபை பாராட்டுகிறதற்காய் நன்றி. நம்முடைய கிருபையின் வாசல் திறக்கிறதற்கு எங்களை நீங்க பலப்படுத்துகிறதற்காக நன்றி. தடைகள் நீங்குகிறதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் நம்முடைய கரத்துல தருகிறேன். நீங்க எந்தெந்த இடத்துல இன்னைக்கு தடைகள் அறிஞ்சிருக்கிறீங்களோ அந்த இடத்த அவர் அகற்றுவதற்கு இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. அவர் இலவசமாக கொடுத்த கிருபை,
இலவசமாக கொடுத்த சுகம், இலவசமாக கொடுத்த ஆசிர்வாதம், இலவசமாக கொடுத்த உறவு, இலவசமாக கொடுத்த மீட்பு, தயவு, அவருடைய அன்பு, சமாதானம் இந்த தடைகளின் மூலம் தடைப்பட்டு நிற்குமானால் அதை அகற்றுவதற்கு நான் தீர்மானம் எடுக்கிறேன். ஆவியானவரே, உமக்கு நான் ஒத்துழைப்பு கொடுக்கிறேன். அந்த தடைகள் நீக்குவதற்கு நான் ஒத்துழைப்பு கொடுக்கிறேன். உங்க உணர்வுகளின் படி அல்ல, தீர்மானத்தின்படி அந்த இடத்திற்கு வர ஆவியானவர் உங்களை அழைக்கிறார். அந்த கிருபையை நீங்கள் அறிந்து கொண்டவர்களாய் மாத்திரமல்ல, அதை அனுபவிக்க அவர் உங்களை அழைக்கிறார். இந்த கிருபையின் அனுபவத்திற்குள் வாழ அவர் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். என்ன தேவையில வந்தார்களோ அவர்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் கொடுக்கிறதற்காக நன்றி. அவர்களோடு பேசினதற்காக, இடைப்பட்டதற்காக நன்றி. அவங்க வாழ்க்கையில என்ன தடைகள் இருக்கிறதோ எல்லா பாவ சாப கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினால நீங்குவதாக. சிலுவையில் நீர் கொடுத்த தேவ சுகத்தை, அன்பை, விடுதலையை, பாதுகாப்பை, ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் வாழ்வில், சரீரத்தில் நான் கட்டவிழ்கிறேன். அவங்க செய்வதெல்லாம் வாய்க்கச் செய்கிறதற்காக நன்றி. தடைகளை நீக்கி போடுகிற ஜெய கிறிஸ்து முன் செல்கிறதற்காக நன்றி. உடைய சமூகம் முன் செல்கிறதற்காக நன்றி. உடைய பிரசன்னம் அவர்களை வழி நடத்துகிறதற்காக நன்றி. வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். உடைய அன்பு, சந்தோஷம், சமாதானம் அவர்களது இருதயம், சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக் கொள்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.